இப்போ எபிசோட் 8 ஓப்பன் பண்ணாக்கா, சீலாங் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாரி, "நான் கிரேட்டர் மூன கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, செம்ம டென்ஷனான யூகியா அத வெளிய காமிச்சுக்காம, ஆமா அவர் ஒரு கிரேட் மேன். அதனால எல்லாருக்கும் அவர பிடிக்கும். அது காமன்னு தெரியும் தான். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்ல, இல்ல நான் கண்டிப்பா படிப்பேன். நான் கண்டிப்பா படிப்பேன்ற மாரி சொல்ல, அவன் செம்ம கடுப்புல இருக்கான். ஆனா கடுப்ப வெளிய காட்டாம அடக்கிட்டு இருக்கான்றது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியுது. "ஏம்மா நீ சொல்றது வந்து புரியலையா? நம்மலாம் ஷேடோஸ் எல்லாம் ஒதுங்கியே தான் இருக்கணுன்ற மாரி சொல்ல, ஷேடோஸும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? லூசு ஷேடோக்கான அர்த்தம் தெரியுமா? நம்மலாம் வந்து நிழல்களா இருக்கணுமே தவிர, அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அவர் கூட நிக்கிறதுக்கு கூடாது. அந்த அளவுக்குலாம் யாருக்கும் தகுதி கிடையாது. நீ சொல்றது கரெக்ட்டா இருந்தாலும், நீ கிரேட் மூன் என்ன திங்க் பண்ற? அதுதான் மேட்டர்ன்ற மாரி சொல்ல, கிரேட் மூன் என்ன சொன்னாரு இவங்கள? அவர் வந்து நான் வந்து நாட் பேட் அப்படின்ற மாரி சொன்னாப்ல. அதாவது இவன் கேட்டிருப்பான், உண்மையாவே எனக்கு வந்து பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேணா சொல்லியிருப்பான், அப்படிலாம் கிடையாது. எனக்கு உன்ன பிடிக்குன்ற மாரி சொல்லியிருப்பாப்ல. அது வேற அர்த்தத்துல சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு வேற மாரி புரிஞ்சிருக்கா. என்னடா நடக்குதுங்க? அப்படின்ற மாரி கத்திட்டு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குடுன்ற மாரி டியூஸ் கேட்கும்போது, எல்லா எக்ஸ்பிளனேஷனும் குடுத்து முடிச்ச பிறகு டியூஸும் வந்து பேச ஆரம்பிக்கிறான். 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க இடத்துக்கு வந்து அந்த அவுட்டர் கான்டினென்ட் டிசைட் பண்ணதும், அந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு போல. ஆமா, அவர வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாது தான். அவர் ஒரு கிரேட் எக்ஸிஸ்டன்ஸ். அவர வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணக்கூடாது. நாம வந்து அவர் சொல்ற ஆர்டர்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்ல இவங்க 2 பேரும் இந்த மீட்டிங்க மறந்து போயிட்டு நம்ம ஹீரோவ பத்தி பேச ஆரம்பிச்சிடுறானுங்க. டியூஸ்க்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தோனே நம்ம ஹீரோ பத்தி லேட்டா டவுட் பட்டிருப்பாப்ல. ஆனா அந்த டவுட்ல தூக்கி உடைக்கிற மாதிரி அவரோட பவர் டிஸ்ப்ளே பண்ணி அந்த இடத்துல என்னோட ஹெல்ப்பே இல்லாம அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரை கொண்டு போடுறது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய மெஜிஷியன் சொல்லிட்டு அவரை பார்த்த பிறகுதான் நான் ஸ்ட்ராங் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்குவாட டிஃபீட் பண்ணுன்ற மாதிரி கடுமையான ட்ரைனிங் பண்ண அவர் எனக்கு அப்பவே மோட்டிவேஷன் வேர்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவன் பேச இது பார்த்தாதுன்னு சொல்லி சீலாங்க ஆமா எனக்கு இப்ப நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. டேய் நம்ம மீட்டிங் மொத்தமா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணீங்களாடா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற விஷயத்த பிரச்சனைகளை பத்தி பேசுங்கடா. நான் ஹீரோ பத்தி பேசியே டைம் ஓட்டிட்டானுங்க. இவனுங்களை வச்சு என்ன பண்றதுன்றது சுத்தமா புரியல. யூடியா வந்து ஒழுங்கா நிறுத்து. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நான் பண்ணிக்குவேன் மாதிரி அவன் சொல்லவும் வேணாம் பண்ணிக்கலாம். அதனால அந்த மீட்டிங்ல கன்க்ளூஷன்ல 2 ரூல்ஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்னன்னா டியூஸ்க்கு இல்ல தயவு செஞ்சு கிரேட்டர் மூனை பத்தி பேசிடாதீங்க. அதே மாதிரி செகண்ட் ரூல் நான் கிரேட்டர் மூனை பத்தி வந்துச்சு சேரலாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டான்னா நம்ம யூடியா இருக்காலே அவ குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ அங்க அப்படியே கட் பண்ணி ஒரு 2 ராயல் ஃபேக்ஷன் அண்ட் நோபல் ஃபேக்ஷனை சேர்ந்து ஒரு 2 பெரிய ஆட்களை காட்டுறாங்க. இந்த 2 டியூக்கும் பேசிட்டு கால் ஃபேக்ஷனை மொத்தமா அடிக்கணும். அதாவது ஹீரோட கேங்க அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ரொம்பவும் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத ஆட்கள்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ணி மாத்த போறதா பேசிட்டு இருக்கானுங்க இல்லையா? ஸோ அதனால இந்த கால் ஃபேக்ஷன் அழிக்கிறதுக்கு ஒரு பிளானை போட்டு இருக்கானுங்க. பட் இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவனுங்களாம் செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனன்ற மாதிரி பேக்கும்போது நம்ம ரெசாரே கிங்டமுக்கு ரீஃபார்மேஷன் லெட்டர் அனுப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ரீஃபார்மேஷன் லெட்டர் என்னன்னா அந்த ஹோலி கிங்டம் வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கடவுள் இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்த எல்லா கண்ட்ரீஸ்ல வந்து அந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க ரீஃபார்மேஷன் லெட்டர் அப்படின்ற விஷயத்தை அனுப்பிச்சாங்க அப்படின்னா கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்யற பீப்புள்ன்றவங்க இருக்காங்க, அவங்கள எந்த கண்ட்ரில இருந்தாலும் அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்காமா. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து ஹெரிசி கண்டக்ட் பண்றான்ற மாதிரி சொல்லி அவனை ஒட்டுமொத்தமா வந்து அமுச்சு விட்டுறலாம். ஆனா இந்த லெட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டினல் சப்போர்ட் பண்ணமாமா. அதாவது இந்த மாதிரி ராயலிஸ்ட் நோபலிஸ்ட் ஃபேக்ஷன்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ஆட்கள் சப்போர்ட் பண்ணதான் முடியுமாமா. அப்போ இது ஒரு நல்ல பிளானா தான் இருக்கு. ஆனா இதுக்கு உன்னோட டிமாண்ட் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்க 2 கார்டினல் சப்போர்ட்னு கேட்கறாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க போற லஞ்சத்துல எனக்கு கொஞ்சம் பாதியை கொடுத்துருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. இதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஏற்கனவே மற்ற கார்டினல்ஸ்களையும் பேசியாச்சு, நாம கூடி சீக்கிரமே இந்த மேட்டர் முடிச்சிருவோம், அந்த நோபல்ஸை மொத்தமா அழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மொத்தமா ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி நோபல்ஸ் அண்ட் கார்டினல்ஸ் இது 2 வேற. அந்த நோபல்ஸோட சப்போர்ட் இல்லைனாலும் அந்த ராயலிஸ்டோட சப்போர்ட் இல்லைனாலும் இம்பார்ட்டண்டா ஒருத்தரோட சப்போர்ட் வேணும். அந்த கார்டினல்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த சர்ச்சில் போப்புன்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அந்த போப்பு கீழே 8 செயின்ட் இருப்பாங்களா, அந்த 8 செயின்ட் வந்து கார்டினல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல 2 கார்டினல்ஸ் சப்போர்ட் பண்ணி லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட கவுண்ட் பெலாட்டியோ வந்து வெளியே அமிச்சிடலாம் அப்படின்றதான் மேட்ரு. அதனால கட் பண்ணி இந்த ரொசாரியம் கிங்டம்ல காட்டாங்க. அங்க இருக்க ஒருத்தர் டேரக்டா போயிட்டு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவையோ நான் அதை பண்றேன், நான் சொல்ற பேருக்கு அதாவது கவுண்ட் பெலாட்டியோ பேருக்கு நீங்க ஒரு ரிஃபார்மேஷன் லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும், கவலையே பட தேவையில்ல அவன் தப்பு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஈஸியாக ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருக்களை கேட்டிருக்கா தெரியுமா, யூடியா கிட்ட. என்ன சொல்றீங்க, கவுண்ட் பெலாட்டியோக்கு ரீஃபார்மேஷன் லெட்டர் அதுவும் என் பேர்ல நீங்க தரணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் பேஸ்ல பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது வியன்றான்ற ஒரு கார்டில் இறந்து போனாங்க இல்லையா, அதுக்கு சஸ்பீஷியஸா இவன் மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம் அப்படின்னு இவன் லஞ்சத்தெல்லாம் எடுத்துட்டு அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து மாட்டி உள்ளன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாப்ல. ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம் யூடியா நம்ம ஹீரோக்காக வேலை செய்யற ஒரு லாயல் சபார்டினேட் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடம் நரகம் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏகப்பட்ட அடி உழுது செம்மையா அடிச்சுட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் எங்களை காப்பாத்தி நான் வழிபடுற ஒருத்தரை பார்த்து நீ வந்து ரீஃபார்மேஷன் லெட்டர் போடுன்னு சொல்ல உன்னை சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லி அவ பவரை பயன்படுத்தி அவனுக்கு நரகத்தை காட்டிட்டு இருக்கான். அந்த இடத்துல எவ்வளவு வேணா கத்தி கோப்பாடு போடு, ஆனா அவனை இங்க காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க, தயவு செஞ்சு இந்த கொண்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவன் கதறிட்டு இருக்கான். அவ்வளவு சீக்கிரம் உனக்கு கொண்டுருவானா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவ்வளவு சீக்கிரம் ஒன்று சாக விட மாட்டேன்னு, உனக்கான ஒரு பயன் இருக்குது, அதை நீ பண்ணி முடிக்கிற வரைக்கும் உனக்கு டெத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். இருந்தாலும் அதை செய்யறதுக்கு முன்னாடி நீ அவரையே கொண்டு நடத்திருக்க, ஸோ அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு செம்மையான நரகத்தை அப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கா. போட்டு
நல்லா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி போட்டு அவனை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கையில கட் பண்ணி ஒரு மாசம் அப்படியே ரன் ஆயிடுது. நம்ம ஹீரோ டெசர்ட்ல இருந்து வந்துட்டாப்ல. வீட்டுக்கு வந்த பிறகு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்ற மாதிரி. ஆனா ஹீரோக்கு ஒரே சோகம். ஏன்னா வந்த சில நாட்கள்லயே அவன் திரும்ப ஒரு மேஜிக்கல் கான்ஃபரன்ஸுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதாவது நம்ம தலைவனை எல்லாத்துக்கும் தலையாகிட்டதுனால, தலைவனுக்கு தலை அப்படின்றதுனால எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய சிச்சுவேஷன் அப்படின்னு இந்த விஷயம் ரிப்பீட் ஆகும்போது நமக்கே கடுப்பாகுதா. அப்ப அவன் வந்து திருப்பி டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு கடுப்பாகும் பார்த்துங்க. அவ்வளவு கோவத்துல இருக்காப்ல. பட் சந்தோஷத்திலும் ஹாப்பியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்து வச்சிருக்காப்ல. என்ன அப்படின்னா இவன் அந்த ஃபேக்ஷனோட லீகலான லீடரா மாறதுனால அவனுக்கு மந்த்லி வேஜஸ், அதாவது அந்த ஃபேக்ஷன் மூலமா சம்பாதிக்க காசுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இவனுக்கு ஒரு பங்கு வந்துகிட்டு இருக்கு. இவன் லீடர் அப்படின்றதுனால காசு வர முன்னாடி இருக்கும் இதெல்லாம் ஏன்டா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பான். காசு அந்த பிறகு தாராளமா இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு அப்படியே பொறுப்போடு எடுத்துட்டு இருந்திருப்பாப்ல ஆளு. ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் பெருசு. எந்த வகையில காசு மேக் பண்றேன்னு தெரியல. ஆனா காசு வந்தா போதும். வேலையே செய்யாம காசு வந்தா நாமள தானே ஜாலியா வாங்கிப்போம். அதை தான் நம்ம ஹீரோ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. மணி 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 அப்படின்னு சொல்லிட்டு அஜித் மாதிரி விட்டா சிரிப்பான் போல. தலைவன் அப்படியே கிளம்பி அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாப்ல. உள்ள வந்த பிறகு தலைவரை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மேஜர் ஃபேக்ஷனை சேர்ந்த ஆட்கள் நம்ம ஹீரோ விசாரிக்கிறாங்க. வேற யாரு, அந்த பொண்ணுங்க தான். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கின் பீக்கிசமில் இருக்கும் இந்த 2 பெண்கள் என்னை இந்த ஃபேக்ஷனோட லீடரா மாத்திட்டாங்க. உண்மை தெரிந்தால் எனக்கு எப்படியாப்பட்ட செருப்படி விழுமோ அப்படின்னு ஹீரோ மைண்டுக்குள்ள ஒரு தாட், அந்த மாதிரி தாட் ஓடிட்டு இருக்கையில ஈவான் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. நமக்கு எதிராக அந்த ஒரு ராயலிஸ்ட் இருக்கா இல்லையா, அவனுக்கு லெட்டர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அடிச்சு தரன்னு வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ரொசாரா கிங்டம்ல அப்படின்னு சொல்றாப்ல. அது யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு எதிராக வந்து பிளான் போட்டானு பார்த்தீங்களா, அவனுக்கு தான். ஓகே, அந்த ஆள் எனக்கு அப்பப்ப சிக்கத்தை கொடுத்துட்டுறான், அவன் மூஞ்ச பார்க்காதது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில திடீர்னு அங்க ஒரு புது அப்பியரன்ஸ் வருது. ஏய் நீ நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டே இருக்கல, என்ன மன்னிச்சிருக்கேன், நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தலை வணங்குறான். இவன் யார் அப்படின்னா பொலிட்டிக்கலோட இந்த அரிஸ்டாக், அதாவது நோபல்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவங்களோட தலைவரா திகழ்ற ஒரு ஆள் போல. அவன் இப்ப தலை வணங்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், நம்ம ஹீரோ அவனை டிஃபீட் பண்ணிட்டான், அவன் அவனோட டிஃபீட்டை ஒத்துக்கிட்டான், இவனுக்கு அடியில் வரதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்றது தான். இவ்வளவு பெரிய நோபலே வந்து இவன் முன்னாடி பவ் பண்றான்னா அவன் அத்தாரிட்டி வந்து ஃபீல் பண்ணிட்டான் போல. ஆனா அந்த நேரத்துல எந்த ஒரு எமோஷனும் காட்டாம நிக்கிறான் பார்த்தா வீரம் மாதிரி, அது தாடா நம்ம ஹீரோ அப்படின்னு அப்பவும் நம்ம ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்தில் ஒரு குட்டி கதை என்னடா, சேலாங் வந்து ஒரு குட் வைஃப் ஆகணுன்றதால சமைக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கா போல. கியூட்டான ஒரு பிக்சர் போட்டு விட்டுருக்கானுங்க. அப்படியே கட் பண்ணி இந்த நோபல் நம்ம ஹீரோக்குள்ள சாரி கேட்டாலே அது என்ன கதை அப்படின்றத சொல்றாங்க. இவன் சாரி கேட்டதுக்கான காரணம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு மேஜிக்கல் லெட்டரும் ஒரு மேஜிக்கல் ஆபம் வந்திருக்கும். அந்த ஆப்ல வந்து ஒரு 5 செகண்ட் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜ்ல இவன் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ வெளியே என்ன நினைச்சான் பாத்தீங்களா, அவன் சாரி என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுற மாதிரி இருக்குது. நீங்க வந்து சேக்கெட்டு போன என்னைக்குமே வந்து பகச்சக்கூடாது, பகச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து அழிவு தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதற அந்த வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஆல்ரெடி கன்வர்ஷன் லெட்டர் கொடுத்து அந்த இடத்துல வந்து வலிச்சுட்டு போயிட்டு அவன் அடி நடிச்சிட்டு இருக்கானுங்களா, அடுத்து நீ தான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்கும். ஸோ அப்போ அவனுக்கு வார்னிங்ல புரிஞ்சு போயிடுது, அவனுங்க யாரும் என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, மொத்தம் முடிச்சு விட்டுறானுங்க, கவுண்ட் பெல்லட்டு மேலே கை வச்சாக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன கதைனா, நீங்கள் ஹெர்டி கும்பலோட சேர்ந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த ரீஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்து உங்களை வந்து இந்த மொத்தமாக வந்து எல்லா இதுவும் நோபல் தேக்கும் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் உங்களோட சொத்து எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க, உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் ஹெர்டி கும்பல் கூட சேராத ஒரு ஆளை பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம ஹீரோ எதிர்த்தான்ற ஒரே காரணத்துக்காக தான். அது எப்படி நாங்கள் காலங்காலமும் இந்த இடத்துல இருக்கோம், எங்களுக்கு இல்லாத கனெக்ஷன் பெட்டர் கனெக்ஷன் அவனுக்கு எப்படி இருக்கு. ஆனால் இதில் உண்மையான பிரச்சனைனா அடுத்து நான் தான்ற மாதிரி லெட்டர் போட்டிருக்கு. அதனால உடனடியாக அவங்ககிட்ட நம்ம சரணடைஞ்சு ஆகணுன்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து படிப்புக்கிட்டு இருக்காப்ல. என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் பீஸில் வாடன்னு ஆசைப்படுறேன், நான் பாலிடிக்ஸ் வந்து வெளியிடுறேன், என்னை வந்து கன்வென்ஷன் லெட்டர் மட்டும் கொடுத்துறாதீங்க, தயவு செஞ்சு பொலிட்டிக்கல் கரியர் முடிச்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்ல, எதுக்குன்னு அவன் சம்மந்தமே இல்லாமல் இதனை என்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஓ இவன் வந்து ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கான் போல. ஒரு வேலை பின்னாடி இருக்க அந்த 2 லேடி சேர்ந்து எதனா ஒரு பிளான் போட்டாங்களா, அதுக்கு கடைசியில் எந்த மாஸ்டர் மீட்டா மாற்றி விட்டாங்களா தெரியலையே. ஏன்னா அவன் பேசுறது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியாது. அவனுக்கு எதுவும் தெரியாம திக்கு திணறி நிற்கும் போது அந்த பொண்ணுங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னுமே வந்து ஹைப் கொடுத்து ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. பட் ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலான சீக்வன்ஸ் தெரியவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் யூடியா தான். பட் இங்க இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ரைவல் வந்து பாலிடிக்ஸ் எடுத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம கவுண்ட் பலாட்டியோ தான் இந்த கல்பாவோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வச்சிருக்காங்க போல, அவன் பேக் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்டாப் அப்படின்றது அங்க இருக்க எல்லா நோபல்ஸும் ரியலைஸ் பண்றாங்களாமா. அப்படியே ஒரு 3 நாள் ஓடுது. நம்ம ஹீரோ ஒரு மேஜிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக டிராவல் பண்ணி திரும்ப போயிட்டு இருக்கான். டிராவல்ல இருக்கான் போல ஆளு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெஸ் அன்னைக்கு வந்து சாரி கேட்டு போன பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கன்வென்ஷன் லெட்டர் கொடுத்து அவனே வந்து ரொசாரி கிங்டம் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இங்க இருக்க மேஜர் பொலிட்டிக்கல் பவர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உடஞ்சுக்கிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கல. இது எல்லாத்தையும் நீங்க தானே பண்ணீங்க, நீங்களே செஞ்சுட்டு எப்படி பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எடுத்து நான் பண்ணேன், யாரும் அவனு சொல்றது, அதான் ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. டே நான் பண்ணாத விஷயத்த நான் பண்ணேன்னு சொன்னா எப்பறம் என்னால ஒத்துக்க முடியும். சரி விடு ஐயா, நீங்க அன்னைக்கு வேற அந்த வார்த்தை சொல்லி வந்துட்டீங்களா, நான் லீனியன்ட்டா இருக்கேன், அதாவது நான் கொஞ்சம் பார்த்து விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, டே அதாவது தப்பிக்கிறது சும்மா சொன்னேன்டா, அதை வச்சு ஏன்டா என்ன வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி லாத்ரி அப்படின்ற சிட்டி ஆஃப் த லேபரன்த்தை காட்டுறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எக்ஸ்ப்ளோரருக்கு எண்ட்லெஸ் பாசிபிலிட்டி இருக்க ஒரு இடம். அண்ட் நீங்க தான் 5 கிரேட் கிரில்ஸ் இருக்கதா சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஒரு ஒன் ஆஃப் த 5 கிரேட் கில்ட்ஸில் அயன் பிளட் கில்டை சேர்ந்து கில்டு லீடர் ஆல்ட்ரிக்கும் அவனோட டீம் ஆட்டும் வந்து எக்ஸ்ப்ளோரிங்காக போயிட்டு இருக்கானுங்க. ஏதோ 20th ஃப்ளோரில் மான்ஸ்டர் இருக்காமா, அதை ஃபினிஷ் பண்ண போகலாமா? டேய் நம்ம தலைவரை பற்றி தெரியுமா, 1000 மான்ஸ்டர்ஸ் ஒரே ஆள் அடித்து விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எப்பாடி அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வாட்டி நமக்கு ஸ்பெசிஃபிக்கான மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஆனாலுமே பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதில் டவுன் பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாதாமா, நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்கான்னு வந்திருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த 5 மல்டிபிள்ஸ் இருக்க ஃப்ளோர் எல்லாமே சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 5வது ஃப்ளோர் 10th ஃப்ளோர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சேஃப் ஜோன் நடுவில் நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு பிளேயர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட இடத்துல எப்படி மான்ஸ்டர் இருக்குன்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். இருந்துமே அது ஒரு ட்ராப்பாக இருந்தாலும் கவலை கிடையாது, நான் 50 ஃப்ளோருக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்காப்ல. அவங்க உள்ள அந்த 20th ஃப்ளோர் கிட்ட ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மான்ஸ்டர் நின்றுட்டு இருக்கும். இனி என்னடா மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி பார்க்க அது ஒரு காப்ளின், எனக்கு இருக்கிறதுல பீக்கஸ்டான காப்ளின் நமக்கு வந்திருக்குதா அப்படின்னு அதை கொண்டுட்டு அங்கே இருக்க கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் இவ்வளோ ஈஸியாக இருக்குது மிஷின். அதோட ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டுருக்கு. ஒருவேளை ஈச் சைடு அந்த காப்ளின் இருக்கும்போது அந்த காப்ளின் திரும்பிட்டு நீங்கள் ரொம்ப சத்தத்தை உருவாக்குறீங்க கரப்பாம்பூச்சி நாய்களா அப்படின்னு லைட்டாக ஒரு சொடுக்கு போட அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்க எல்லாரும் வந்து சண்டை போகிறதுக்கு ஓடிட்டு இருப்பாங்க. ஒருத்த மட்டும் ஆர்வக்குள்ள முன்னாடி ஓடி வர பாருங்க, கை வச்சு லேசாக வீசடா பார்த்தீங்கன்னா அந்த வீசில் அவன் 2 துண்டை வெட்டிட்டு போயிடுவாப்ல. அவன் மட்டும் கிடையாது, அங்கே இருக்க ஒரு 4 டீம்மேட்ஸ் அப்படி வெட்டிட்டு போயிடுவாங்க. அந்த லீடர் அதை பார்க்க ஒரு செகண்ட் அவன் பயந்து போயிடும். அதில் செம்ம கடுப்பாயிட்டு இவங்களை கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த கடப்பாரை எடுத்து அப்படி வீசுவான் பாருங்க. ஆனாலுமே அவனை ஒரே ஸ்டேக்கில் அந்த காப்ளின் முடிச்சு விட்டுரும். இது காப்ளின் கிடையாது, இது ஒரு அவுட்டர் கார்ட். கீழ் ஃப்ளோர் வந்து மேல் ஃப்ளோருக்கு நம்மளோட இடத்துக்கு வந்து அங்கே இருக்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக அதோட பயணத்தை ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அடுத்த டெஸ்டினேஷன் இதுவாக தான் இருக்கும். கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சென்ட்ரல் டவர்ன்ற இடத்துக்கு வந்துருக்கான். அந்த இடத்துல எல்லாருமே கான்ஃபரன்ஸ்க்காக கேதர் ஆவாங்க போல. ரெட் டவர் சேர்ந்து அந்த இடத்துல வந்திருக்காங்க. அந்த பொண்ணு பேசுறா, உங்களை சந்திச்சல் ரொம்ப சந்தோஷம் கவுண்ட், நாளைக்கு தான் மீட்டிங் ஆரம்பிக்குது, ஸோ இன்னைக்கு ஜாலியாக சுற்றி பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இல்லையா எனக்கு வந்து லைப்ரரி எங்கன்னு கொஞ்சம் காட்டுறீங்கன்ற மாதிரி கேட்க, சரி வாங்க நாங்களே ஒன்று வந்து அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஈவனை வந்து உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. அதனால அவனுக்கு பிரேக் கொடுத்து வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் இந்த கிரீன் டவர் மேஜி எல்லாருமே வந்து அவங்களோட புது டவரோட தியரிஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கல, அங்கே யாரும் ஒருத்தர் கத்திட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம சண்டை போட்டுருக்க மாதிரி இருக்குது. ப்ளூ டவரோட வைஸ் மாஸ்டர் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். இது ப்ளூ டவரோட வைஸ் மாஸ்டரா? ஆமாங்க, அந்த பொண்ணு சும்மா அரகண்டான கிரீச்சர், அது யாரை பார்த்தாலும் கத்திட்டு இருக்கும், வரதை எழுந்து எல்லாருக்கையும் சண்டை வலிச்சிருக்குது. இப்போ கூட பாருங்க கிரீன் டவர் கூட சண்டை போட்டுருக்குன்ற மாதிரி பார்த்தா, நீங்க 5 பேர் சேர்ந்தாலும் என்னை வந்து ஸ்கிராச் கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆட்களை கலாய்ச்சிக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். வெறும் ரெட் டவரோட அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லியானா வந்து கலாய்க்க வந்துட்டு இருப்பா. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தோன்னே உடனடியா அங்க ஒட்டுமொத்தமா பிஹேவ் பண்ற விஷயமே மாறி போயிடுது. ஹலோ கவுண்ட், நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசுறத பார்த்தோன்னே அவங்க டவர் மட்டும் இல்ல மற்ற டவர்ஸ் எல்லாரும் பாக்குறானுங்க, யாரா இந்த பொண்ணு நம்ம கிட்ட ஒரு நெக்ல பேசிட்டு இருந்தா, ஆனா ஒரு சாதாரண கவுண்டை பார்த்து இப்படி வந்து தலைவணிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பீனியா அவனை சஜஷன் ரொம்ப சஜஷன்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கல. சார் நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இந்த ரேங்கிங்ல எல்லாம் பேச சொல்றீங்களா, உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணுமான்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா ஓகே சார் நான் சார்னு கூப்பிட்டுக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இது ஒரு மாதிரி இல்யூஷன் போட்ட மாதிரி இந்த பொண்ணு வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா, வீட்டிலே எலி வெளியிலே புலின்ற மாதிரி நமக்கு எல்லாம் குறைச்சிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி பம்பரா, என்ன இது வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் செம்ம ஆச்சரியம். நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுருக்காது, மேஜர்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கணும்னு சொல்லி ஹீரோ சும்மா சொல்லுவான். நான் சண்டைலாம் உழைச்சார் சும்மா நம்ம பயலுக்கு தான், கிரீன் டவர் பயலுகளா அப்புறம் பார்க்கறா அவங்களன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே எனக்கும் வேலை இருக்கு அப்புறம் சந்திப்போன்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவான். உங்களை மாதிரி சக்தி வாய்ந்தரா எங்களாலையும் மாற முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவை அங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவன் ஒரு மொனஸ்ட் அரகண்டான ஒரு வைஸ் மாஸ்டரே வந்து பம்ப வச்சிட்டான் இல்லையா, அது எப்படி பண்ணான்றது அங்கே இருக்க யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஆவணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. பரவாயில்ல கவுண்ட் பலாட்டியோ, அந்த பைத்தியக்கார பொம்பளை உங்ககிட்ட தான் நடந்துக்குது, எடுத்து பைத்தியக்கார பொம்பளையா, என்னடா அவளை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க இல்லை வித்தியாசமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன அவன் பண்ணிட்டான்னு நம்ம ஹீரோக்கு அது புரியல. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது கதை வந்துட்டு பூசு வார்த்தாராம் பர்பிள் கிளம்பண்ட மைடியர்லையா, நான் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ என்னை பார்க்கறதுக்கு தான் நீங்கள் வந்த, அதுக்கெல்லாம் கிடையாது வளர்க்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், இவன் சும்மா ஓடுற மாதிரி இல்லை அவளை போட்டு சீனிக்கிட்டே இருக்கான். இவன் யார் அப்படின்னா பாருக்குன்னு சொல்லப்படுற பர்பிள் டவர் மாஸ்டரோட பையனாமா. ஆமா இது யாருக்கு கூட இருக்க குமார் பார்க்க ஜோமி மாதிரி இருக்காப்ல, அதான் கவுண்ட் பலாட்டியோன்ற மாதிரி சொல்ல, இவனை நார்மலாக இன்ட்ராக்ஷன்லாம் கொடுத்துக்கிறாப்ல, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சைலண்டாக தான் பேசுகிறான். அவளப்படாத இல்லையா, கூடி சீக்கிரம் என்னோட காதல் என்னன்றது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் அங்கேருந்து போகும்போது, அவனை பற்றி கண்டுக்காதீங்க, அவன் ரேங்க் 4 மேட்ச் தான், ஆனால் மற்றவங்களோட ஒர்க்கில் திருடி வைத்துட்டு இருப்பான், அவனை வந்து பெரிய அளவை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ வந்து அவன் ஒரு ஜீனியஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ஏஜில் ரேங்க் 4 ரீச் பண்ணுறதுன்றது கஷ்டமாமா, அந்த ஒவ்வொரு ரேங்க் ரீச் பண்ணுறதுன்றதும் ஒரு ஏழமை கடக்கிற மாதிரி அவ்வளோ கஷ்டமானதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் 7th-லேருந்து 8th போகிறதெல்லாம் அன்இமேஜினபிளாக. ஓகே அதுக்கப்புறம் லிஃப்ட் வந்து மேஜிக் லிஃப்ட்டில் ஏற்றிட்டு 38வது ஃப்ளோர் தான் நீங்கள் கேட்குற லைப்ரரி இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு அமைச்சு நாய் கான்ஃபரன்ஸில் பார்க்கலாம், எனக்கு சின்ன வேலை இருக்குன்ற மாதிரி சொல்ல, எப்படி 38th ஃப்ளோருக்கும் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா புக்குங்களை மிதந்துட்டு இருக்கு. இவன் இங்கே ஒரு ஆக்சுவல் பர்சனை தேடி தான் வந்திருப்பான். அவங்கள சப்போர்ட் பண்ணால் 2 விஷயத்த பண்ணுவாமா. முதல்ல கிளாக்கை 12 மணிக்கு செட் பண்ணிட்டு, ரெண்டாவது ஆத்தரே இல்லாத பிளாக் புக் ஒன்று வந்து பிடிக்கணுமாமா.
அந்த பிளாக் புக்கை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்குள்ள கை விடுறாப்புல. அப்போ அவனுக்கு ரிங் ஆஃப் ரேடியன்ஸ் கிடைக்குது. இந்த மெட்டீரியல் தேடி தான் அவன் வந்திருப்பான் போல. அதை எடுத்த பிறகு நெக்ஸ்ட் டே வந்து அந்த பிரசன்டேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரெண்ட்லி டூவல் கிரவுண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அங்க பாருக்குன்னு ஒரு லூசு நேத்து பாத்தீங்களா, பர்பிள் டவரோட அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோக்கு சேலஞ்ச் விடுறாப்புல. ஃப்ரெண்ட்லி டூயலுக்கு 2 பேரும் வாங்க சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோக்கு வந்து விஷயமே புரியல. ஏன்டா அவன் கூப்பிடுறான் அப்படின்னு. உனக்கு என்னன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டோம்னா அவனுக்கு ஃபேம் கிடைக்கும். ஏன்னா ஹீரோ ஆல்ரெடி ஃபேமஸ். அண்ட் அதே மாதிரி ரெட் டவர் மேஜிக் டவரோட அந்த பொண்ணு இருக்காங்க, அவன் வந்து இவளோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு நப்பாசை. இப்ப நம்ம ஹீரோவா அந்த சோப்பி கண்ணு வந்து இந்த மாரி சண்டை கூப்பிட்டதுனால, இது ஏன்டா சம்மந்தமே இல்லாம என்ன கூப்பிடுறான்? ஓ! அந்த பொண்ணாலயா? அந்த பொண்ணு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் குடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுனால, அவன் முன்னாடி கெத்து காட்டணும்னு பண்றானா? அப்படின்னு யோசிக்க, ஆமா கிரேட் பெல்லாட்டியோ மை லார்ட். நீங்க வந்து அவுட்டர் காட் டிஃபீட் பண்ணத கேள்விப்பட்டேன். அதனால உங்ககிட்ட இருந்து டீச்சிங் ரிசீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்றான். அண்ட் ஆக்சுவலான ரீசன் என்ன அப்படின்னா, சும்மா தான். இவன் வந்து இந்த சன் ஆஃப் த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ரெபுடேஷன் இல்ல. சோ அதிக ரெபுடேஷன் வாங்கினேன். இந்த கவுண்ட் பெல்லாட்டியோ அடிச்சு போட்டாக்கா நமக்கு ரெபுடேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இவன் ஈஸியா அடிச்சிடலாம். ரேங்க் 3 மேஜ் தான் இவன் அப்படின்ற மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோட ட்ரூ பவர் என்ன அப்படின்னு. ஆக்சுவலி இவனால எப்படி நம்ம ஹீரோட ரேங்க் பத்தி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு ஆர்டிஃபேக்ட் போட்டு வச்சிருப்பான் அந்த மந்திரங்கள் மாதிரி. அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருப்பாப்ல இவன் ரேங்க் 3 தான். ஸோ இவன் நம்மளோட லோ லெவலு, இவனை பத்தி தெரியாம மற்றவங்க எல்லாம் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை நம்ம இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். அவனுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுல சுத்தமாக விருப்பமே கிடையாது. அப்போ நீங்க என்ன பயப்படுறீங்களா? இது வெறும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அவ்வளோ நிக்கல் ஆகி போச்சு அவனுக்கு அப்படின்னா சண்டைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த பையனுக்கு டீசென்சி என்னன்னு தெரியல, அதை பத்தி சொல்லிக்கிறோங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாப்ல. ஆக்சுவலா இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்றதுனால லீத்தல் ஸ்பெல்ஸ் சாவடிக்கிற மாதிரி ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட திறமையை காட்டி ஒன்று உங்க ஆப்பரன் விட்டு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் நவர முடியாமல் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண சொல்லவும், எடுத்த உடனே அந்த பையன் வந்து அவனோட மந்திரத்தை போட்டு ஹீரோ ஃப்ரீஸ் பண்ணலான்ற ஒரு ஃபோக்கஸோட தான் இருக்காப்ல. அவனுக்கு தெரியும் இவன் வந்து லோ லெவல் மேஜிக் தான் யூஸ் பண்ண போறான், அவன் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு கூட நம்ம அவனை முடிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல அதை ஒருத்த விட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த இடத்த ஐஸ் போட்டா வந்து மாத்திருவாப்ல. அதான் அந்த போலர் ரீஜன் மாதிரி மாற்றத்துக்கு ஒரு 2 ஸ்பெல்ல கம்பைன் பண்ணா பார்த்தீங்களா, டக்குன்னு மாற்றி இந்த பையனை நவர விடாம அந்த இடத்துல பண்ணிடுறாப்ல. கையில ஒரு மந்திரம் மாதிரி போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பவர்னு சொல்லி ரிவீல் பண்ணி மாட்டாங்க. ஆனா அது வந்து இந்த மேஜிக் சம்பந்தப்பட்டதுன்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இந்த கிரீன் டவர் மாஸ்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவன் கூட இருந்த குமாரை வந்து குலுக்கி கேட்டுட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அந்த பொண்ணு நெக்லா பண்ணுவா இல்லையா ப்ளூ டவர் மேஜ். ஆனா அவ இவரை பார்த்த உடனே அப்படியே பம்பரா அப்படின்னா கண்டிப்பா ஒரு செம ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பத்தின வந்து ரூமர்ஸ் எல்லாமே ட்ரூ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி எல்லா டவர் மாஸ்டர்ஸுமே அவங்க வந்து கேதர் ஆயிருப்பாங்க. நம்ம ஆக்சுவலான பவர் வந்து இது வந்து இடத்துல மெஷர் பண்ணி பார்த்துருவோம், இவன் உண்மையாவே ஆரிஜின் மேஜிக் யூஸ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபர்ஸ்ட் மேஜிக் போடும்போது அவன் ஒரு ஹை ரேங்கிங் மேஜ்ன்றதை தெரிஞ்சுக்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி வச்சுட்டு இருந்தானுங்கன்னா, இவனோட மான ரிசர்வே வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஹார்ட்ல நம்ம தூண்டு ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா ஒளி, அதுதான் வந்து அவனோட மான ரிசர்வ். அதை வச்சுட்டு அவனால எப்படா வந்து மந்திரத்தை போட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. மேபி அவனுக்கு நாலேஜ் அதிகமா இருக்குமோ. இப்படி எல்லாருமே அவன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாங்க. அன்டில் அந்த பையன் அந்த மேஜிக் போடுற வரைக்கும் அவங்க அந்த மொத்த இடத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி முடிச்ச பிறகு அவனுங்களுக்கு வந்து ஆச்சரியத்துல தாங்க முடியல. எப்படா அம்மத்தோட மேஜிக் ரிசர்ச் வச்சு இவ்வளவு பெரிய மேஜிக்கை போட முடியும், அதுவும் 3 எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி. என்ன ட்விஸ்ட்னா ரேங்க் 5 இருக்கிறான், பெரிய பெரிய மாஸ்டராலே அங்கே வந்து அதை போட முடியாதாமா. அப்படின்னா அவன் அட்லீஸ்ட் ரேங்க் 6 ஆர் 7க்கு மேலே தான் இருப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போதான் இவங்க எல்லாருமே இவன் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டுன்றத புரிஞ்சுக்கின பிறகு ஹீரோ அந்த பையனை ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் அட்டாக் கொடுப்பாப்ல. ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி அவன் பர்பிள் டவலோட ஒன் ஆஃப் த லீத்தலான அட்டாக்கை பயன்படுத்தி ஹீரோ மொத்தமாக கொண்டுலாம் ட்ரை பண்ணி எடுத்துருப்பாப்ல. அது நம்ம ஆளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால அவன் நவரோட மாதிரி மொத்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சில் தண்ணியில் ஏறி வந்தாக்கா அந்த கார்ட்டூன்லாம் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக அவனை ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிடறப்ப நவரோட மாதிரி அவளை தான் நம்ம ஹீரோக்கு விக்டரியை கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்லையா, அவனை கொள்ளுன்ற அவசியம் கிடையாது. அவன் நவரோட பண்ணாலே போதும். அவன் பண்ணிட்டு வெளியே வரும்போது ப்ளூ டவர் ரெட் டவர்னு எல்லா டவரும் வந்துட்டு, ஐயா நீங்க ஒரு ஸ்பெல்லு போட்டிங்களா, நம்ம மாதிரி ஸ்பெல்லு அது ஒரிஜினல் ஸ்பெல்லுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது எப்படி போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்கறதுக்குன்ற மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி ஹேண்ட் சயின்ஸ் அண்ட் மந்திர என்சாண்டிங்காக யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோ பண்ணுறது எல்லாமே ஏன்ஷியன்ட் டைமில் வந்து பண்ணது தான். அதை பற்றி இப்போ ஒருத்தர் கூட தெரியல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்டா யாருமே வாடா இதை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறப்பல நான் ரேங்க் 3 மேஜ் தான், நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ரேங்க் 3யா நீங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கணும் அவசியமே கிடையாதுயா, எங்களுக்கு தெரியும் நீங்க ரேங்க் 6 மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே பினாத்திக்கிறானுங்க. டே நான் அப்படி கிடையாதுடா, நான் ஆள் விடுங்கடா சாமி, நான் எது எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அங்கே தப்பிச்சு ஓடிடுறாப்ல. அவனுங்களும் துரத்து வந்துட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓரமாக வந்த பிறகு நம்ம ஹீரோ கையில் போட்டிருக்க அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறாப்ல. ஆக்சுவலாக இது ஹீரோவோட ஒரு மேஜிக்கை வந்து ரீசர்வ் பண்ணி அதை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமாமா. இப்போ நார்மலாக அவன் கோல்டு ஆக்குறான் அந்த ரீஜன்னா அதை அல்ட்ரா கோல்டாக மாற்றி விட்டுருவாமா. அதே மாதிரி ரிஜிட் கோல்டுன்னு
ஸ்பெல்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் யூஸ் பண்றதுனால ஒரு நாளைக்கு இடையில 5 ஸ்பெல் கேஸ்ட் பண்ண முடியும். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா 3 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா. ஆனா அந்த 3மே செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ஃபிங்கரை பயன்படுத்தி ஃப்ரிட்ஜிட் கோல போடும்போது அந்த 5 ஸ்பெல் பயன்படுத்துறதுக்கு 5 எலிமெண்ட்ஸ் டிஃபரெண்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மொத்தத்தை கம்பைன் பண்ணி அவனால பயன்படுத்த முடியும். அதான் ஒட்ட சேம் டைம்ல பாத்தீங்கன்னா வேற ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி போட்டுருக்கான். இதுதான் இதுக்குள்ள இருக்க மவுண்டன் மேட்டர். ஆக்சுவலா அந்த ஸ்பெல்லை பத்தி நம்ம ஹீரோவும் ஃபுல்லா இது பண்ணிட்டு இருக்க மாட்டான். அது வந்து சரௌண்டிங்கை ஃப்ரீஸ் பண்ணி அங்க மேனிஃபெஸ்ட் ஆகி கரண்ட் ஸ்பெல்ல அப்படி டிஃபரெண்டா மாத்தி விட்டுரும். அதாவது அந்த ஸ்பேர் ஒன்று போட்டிருப்பா பாத்தீங்களா, அதோட மினி வெர்ஷன் மாதிரி தான் இது அந்த காட் சொன்னதை வச்சு தான் பண்ணிருப்பான். ஃப்ரேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு மேஜிக் பின்னாடி என்ன ஃப்ரேஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணாம அந்த ஒட்டுமொத்த லாவை நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது அந்த ஐஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அந்த லாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வேணா அவனால ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒட்டுமொத்த சரௌண்டிங்கையும் அதை வச்சு அவனால மேனிபுலேட் பண்ண முடியுமாமா. இது நார்மலா ஒரு ஸ்பெல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும் இல்ல வீக்கன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பான். ஆனா ஒட்டுமொத்த ஸ்பெல்லே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அப்படியே வேற லெவல்ல அப்கிரேட் பண்ணுன்றது இப்பதான் நம்ம ஹீரோக்கு போட்டு பார்த்த பிறகு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரிக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் தூங்கிட்டு ராத்திரிக்கு வரப்பல அதே 38th ஃப்ளோருக்கு வெல்கம் டு 38th ஃப்ளோர், நீங்க வந்துட்டியா, இங்க நீ வந்ததுன்றது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ரிடில சால்வ் பண்ணது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அப்படின்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்குது. இங்க அந்த பசில் மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் போல, அதை சால்வ் பண்ணா வர ஒருத்தவங்க வந்து அப்பியர் ஆகி ஏதோ ஒன்று பேசுவாங்க போல. பரவாயில்ல, என்னோட வாய்ஸ் கிட்ட ஆச்சரியப்படாம இருக்கே, நீ ரொம்ப வித்தியாசமானவன் தான் இருக்க, உன்னை பார்க்கும்போது சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒலி மாதிரி வருது. அந்த ஃபியரோட எக்ஸிகியூஷனர். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல டிஸ்டர்ப் பண்ற எல்லாருமே என்ன ஒர்க்ஷிப் பண்ணாங்க. என்னோட பேர் எட்டர்னல் ஃபியர்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தான் இந்த மேஜிங்லால கால் பண்ணப்படுற சேலஞ்சஸ் ஆஃப் த பிகினிங்னு சொல்லப்படுறாங்கன்னு சொல்லி வித்தியாசமா பேசிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஃபர்காட்டன் எரா காட்ல இருக்கிற, அதாவது அந்த பல காலங்களுக்கு முன்னாடி இருந்த கடவுள்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு ரேங்க் 8 ரீச் பண்ண ஒரு மேஜாமா, அவளோட பேரு தான் ஹார்க் மேஜ் ஐங்கல். இந்த பொண்ணுகளை ஏதோ ஒன்று வாங்கணும் தான் நம்ம ஹீரோயிங் வந்திருக்கான். இவ கிட்ட தப்பா இருந்தா பேசி மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஒட்டுமொத்தமா நம்மள இது பண்ணி விட்டுருவாங்க. இவளோட பேர் ரீட்ரை விச் அப்படின்னு அவரே சொல்லுவாங்களாம். ஏன்னா ஒரு வாட்டி நீங்க தப்பா இருந்தா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து திரும்ப உங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். போனா அந்த பக்கம் விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வளர்ந்துட்டு அப்புறமா வா அப்படின்னு அவன் வேணும்னே பாட பதில் சொல்றவங்கள கொன்னு அவங்கள திரும்ப வரப்பா. இது கேம்ல நடக்கும். ஆனா ரியல் லைஃப்ல கொண்டுட்டானா திரும்பிலாம் வர முடியாது. அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால பார்த்து தான் பதில் சொல்லி ஆகணும். அவளுக்கு கடுப்பானாலும் உங்களை கொண்டுருவாளாம், நீங்க தப்பா பதில் சொன்னாலும் உங்களுக்கு கொண்டுருவாளாம், தூக்கி அடிப்பாலாம். அவங்கள வச்சு நல்லா பயங்கரமா வந்து ஃபன் பண்ணிட்டுறப்பா. அதனாலே வந்து இது மில்க் விச், ஆங்கிரி மில்க் விச் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்களாம். சரி, எதுக்கு நம்ம டிஃபென்ஸ் மேஜிக் ஒன்று போட்டு வைப்போம், அப்பதான் இவங்களை தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் மேஜிக் யூஸ் பண்ண உடனே அந்த ஹைங்கில் பொண்ணு அதை பார்த்து செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிருவா. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்க்கும்போது சின்னமா இருப்பா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அதை வச்சு கலாய்ச்சா கூட கொண்டுருவாளாமா. அதனால நம்ம ஹீரோ சைலண்டாவே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு பயந்து அவரோட ஃபேஸை காட்டும். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கா, என்னடா இந்த பொண்ணு வித்தியாசமா பண்றான்ற மாதிரி பார்த்தா, இந்த இது எடுத்துக்கோ, என்ன விட்டு ஆளு விடுறா சாமி அப்படின்ற மாதிரி அங்க தப்பிச்சு ஓடுவா. இவனுக்கு தேவையான கிஃப்ட்டை தந்துடுறா. ஆனா பொதுவாக இந்த கிஃப்ட் பெறதுன்றது ரொம்ப ரேரா இருக்குமா. ஆனா ஈஸியா அந்த பொண்ணு குத்துட்டு போயிட்டான்னா கதைன்னு தெரியல என்ன பண்றது. சின்ன மந்திரங்கள்லாம் போட்டு இந்த பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் இதை என் பின்னாடி எதனா வந்து பேய பார்த்த மாதிரி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு புரியல. பட் ஆனது ஆச்சு, போனது போச்சு, அவனுக்கு தேவையானது கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு பயந்து போனதுக்கான காரணம் ப்ளூ அண்ட் ரெட் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஹீரோ மந்திரத்தை போடும்போது அது ரெண்டுமே அப்பியர் ஆயிருக்கும். அதை பார்த்து தான் பயந்து ஓடிருப்பா. அப்புறம் அந்த டியூ எல்லாம் முடிஞ்சிட்டு டெய்லி பாத்தீங்கன்னா மானா கான்ஃபரன்ஸ் ஏகப்பட்டது நடக்க போல. ஹீரோவால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். அது வந்து அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா இவன் தனியா வந்து யூஸ் பண்றதை விட, தனியா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தியரிஸ் சொல்றதை விட மத்தவங்களோட தியரிஸ் கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இவன் மானாவா கண்ட்ரோல் பண்றதுல ஸ்பெஷலைஸா இருப்பான். ஆனா அந்த லியான் பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் மானா சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி அந்த மேஜிக்ல இருக்கிற டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்களை நல்லா பண்றாங்க போல. அதனால மாத்தி டிஸ்கஷன் மேக் பண்ணி ஹீரோக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணாதான் அடுத்த லெவல் போவீங்கன்னு கிடையாது. மேஜிக்கை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்தாதான் உங்களால அடுத்த இதுக்கு வந்து போகவே முடியும். இதுல வேற குறுக்கல அந்த பொண்ணு, நீங்க ஆக்சுவலாவே 3rd ரேங்க் மேஜ் தானான்ற மாதிரி கேட்கறா. ஏமா இதோட 20வது வாட்டி கேட்டேன், நான் அதான் சொன்னேன்ல, ஏமா நம்ப மாட்டீங்க, சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. மேபி இவக்கெல்லாம் வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறானு அவன் நினைச்சிட்டு இருக்கா. அப்படியே ஒரு 3 நாட்கள் ஓடுது. 4வது நாள் எப்பயும் போல நம்ம ஹீரோ கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது லேபர்னத்துல ஒரு அவுட்டர் கார்டு அப்பேர் இருக்கதை நம்ம ஹீரோக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் தான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க ஒரு அவுட்டர் கார்டு அப்பேர் அவனை போய் டிஃபீட் பண்ணிட்டு தகுதி வரும்ட்டு. ஸோ கில்ட் இருந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த அவுட்டர் கார்டு அப்பேர் இருக்காமா. அதை சப்டியூட் பண்ணதுக்கு நிறைய பேர் போயிருக்கானுங்க. ஆனா அங்க உள்ள டிஃபரெண்டான மியூட்டேஷன் நடந்ததால சின்ன மான்ஸ்டர்ஸ் கூட செம பவர்ஃபுல்லா இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அது அப்பர் ஃப்ளோருக்கு வரா மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, இவனை உடனடியாக லெட்டர் சென்ட் பண்ணு, சிக்கமான விஷயம் ஆகி போச்சு, நாம இதை உடனடியாக ரீசால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ யாருக்கோ லெட்டர் போட்டுறாப்ல. அவன் கிளம்பும்போது அந்த பெனியா பொண்ணு இருக்கா இல்லையா, ப்ளூ டவர் மேஜ், அவன் வந்துட்டு என்ன சார் கிளம்புறீங்களா, ஆமா நான் கிளம்புறேமா, நீங்க 3rd ரேங்க் மேஜ் எனக்கு தெரியும், கிளம்புங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க வந்து போயிடுறானா. ஹீரோ போறது அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கான காரணம் ஆக்சுவலா அவளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஆட்டம் போட்டு எடுக்கலாம் ஜாலியா ஜுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டிராவல் பண்ணி அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னேவோட மேன்ஷனை காட்டுறாங்க. எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்களேன். அந்த மேன்ஷன் சொல்லாமானே எனக்கு தெரியல. ஆக்சுவலாவே அது வேற மாதிரி தான் இருக்குது. காசு தான் அப்சல்யூட் பவர்ன்றது இந்த இடத்துல நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. சம்பாதிச்சீங்கன்னா நீங்க வந்து ராஜாவோட நல்ல சொகுசா வாழாடுற மாதிரி அந்த பொண்ணு கட்டி வச்சிருக்கா பாருங்க ஒரு கோட்டைய. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே ஹீரோ உள்ள போகும்போது, சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கான்ற மாதிரி கேட்க, ஓ ரிசர்வேஷன் போடணுமா, அப்பாயின்மெண்ட்லாம் இல்ல, பட் நீங்க என்ன பண்றீங்க, கவுண்ட் பலாட்டி இங்க வந்திருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா இதோட 325 பேர் இந்த மாதிரி எதிர்க்கீங்களா, நான் தான் இந்த ஏரியா டானு, நான் தான் அந்த ஏரியா டானு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமா வந்துட்டு இருக்காருங்க. என்னத்த பண்றது சார், ரிசர்வேஷன் இல்லாம நீங்க மீட் பண்ணோம் அப்படின்னா 3000 கோல்டு தரணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, 3000 கோல்டா, என்னடா அது ஒரு பெரிய வீடியோ வாங்குறதுக்கு காசு போதுமானதாச்சு, சரி ஓகே நெக்ஸ்ட் ஓப்பனிங் எப்போ அவைலபிளா இருக்குன்ற மாதிரி கேட்க, நீங்க இப்போ காசு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாப்பா, இல்லைங்க ஒரு 10 மாசத்துக்குள்ள நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்துறேங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, 10 மாசமாடே விளக்க நான் என்னடா பேசிட்டு இருக்கேன், எப்படி 3000 கோல்டு கொடுப்பாங்களாம், 10 மாசம் கழிச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவானாமா, அந்த மாதிரி இருக்கையில செம்ம கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காப்ல. அப்போ நல்லா புளி மூட்டை மாதிரி ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா 3000 கோல்டு தூக்கி போட்டு டே வள்ளி விட நான் உள்ள போக போறேன் அப்படின்னு அந்த லேட்ரினா இருக்கு இல்லையா, அதோட டியூக் பையன் நாம இந்த பையன் வந்து உள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கான். அப்பங்க வச்சுட்டு இந்த நாய் வேற ஆட்டம் போடுதுன்ற மாதிரி எனக்கு கூட குமார் பார்க்கும்போது, டே உங்க மாதிரி பிச்சைக்காரங்களாம் உள்ள வரவே கூடாது, விலைக்கண்டீங்களா கேட்க போக்குன்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ மட்டும் தள்ளிட்டு அவன் போயிட்டு இருக்காப்ல. நீங்க உள்ள போக தேவையில்ல அப்படின்னு ரென்னே வெளியே வரும்போது, ரென்னே நீயே வந்துட்டியா, ஆனா செல்லம் நீ பொதுவாக வெளியே வர மாட்டியன்ற மாதிரி சொல்ல, வெளியே போடா விளக்கண அப்படின்னு சொல்லி அவனுக்கு எட்டு ஒரு மாரி மெரிச்சிட்டு, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டா என்ன மனுஷருங்க பேட்ரான் அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோக்களை வந்து நிற்கும் போது, அவ்வளவுதான் தூக்கி வெறி போடுது. காசு கொடுத்து அந்த நோபலுக்கு ஒரு அடி, பின்னாடி இருக்க அந்த ரிசர்வேஷன் ஆளுக்கு ஒரு அடி, மத்தவங்க எல்லாரையும் நோபல்ஸாவே வந்தாலுமே அவங்க பெக்கர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா இந்த பொண்ணு. ஆனா இந்த இடத்துல பெக்கர் மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை நோபல் மாதிரி ட்ரீட் பண்றாரு, என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கல, என்ன தைரியம் இப்படி பண்ணுவோம், அந்த புள்ளி மூட்டை எகிரி குதிக்குது, இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிட்டுன்ற மாதிரி ரெண்டே வார்னிங் கொடுக்கும்போது, எனக்கு 3 கவுன்சில் நல்லா க்ளோஸ் ஆன ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் அவனை சும்மா விட மாட்டேன், என் மேலே அடி கை வச்சிட்டல, அந்த ஆண்களுக்காக என் மேலே கை வச்சிட்டல, நான் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை ஒடுத்தலுங்க பாட்டேன், நான் ஒரு மூட்டை பூச்சி நம்ம உள்ள போன்ற மாதிரி சொல்ல, எம்மா உண்மையாவே ஓகேவாமான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காப்ல. ஏன்னா லேட்டினா வந்து செம்ம பயங்கரமா அவங்க பையனுக்கு பாசம் காட்டுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க பையன் மேலே கை வச்சுன்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதீங்க அவனை நீங்க திரும்பி பார்க்க மாட்டீங்க, உங்களோட லெட்டரை வந்து நான் பெற்றேன், நீங்க எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஹீரோ வந்து அந்த ஹையர் சீட்ல தான் உட்காரச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்கானுங்க. சரி ஓகே என்னதுக்கு பேட்ரான்னு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மற்ற பசங்களாம் காட் ஃபாதர் பெனிஃபேக்டர்ன்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஆனா நீ ஸ்பெசிஃபிக்கா இந்த டைட்டில் எதுக்கு சூஸ் பண்ண, அது ஒரு மாதிரி ஃபார்முலா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கும் போது, இதுதான் உங்களுக்கு பக்காவா சூட் ஆகுதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காளா, அப்படியா ஆமாமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரின்னி வந்து ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால அதை நினைச்சு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு, இவ்வளவு பேர் மேன்ஷனே வாங்கி வச்சிருக்கா. நான் இங்க ஏன் வந்திருக்குன்னு தெரியும் இல்லம்மா, எனக்கு வந்து ஒரு ஃபேவர் கேட்கணுன்ற மாதிரி சொல்ல, சரி சரிங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நான் இப்போ போகிறதுக்கு எனக்கு இன்ஃப்ளூன்ஸ் தேவைப்படுது, அதாவது இந்த அவுட்டர் கார்டு அழிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்களாமே, அவங்க கூட நான் போகணும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தெரியும், ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, லார்ட் நீங்க வந்து அந்த லார்டோட சன்னை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா, ஆமா நான் உனக்கு தேவையில்லாம பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உங்களோட பிரசன்ஸ் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, நீங்க கேட்ட விஷயத்தை கண்டிப்பாக என்ன செய்ய முடியுன்ற மாதிரி சொல்ல, அப்படியா ரொம்ப நன்றி, சரி ஓகே நீங்க ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறா. பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காளே, ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கா, அதெல்லாம் என்ன பண்றது, இப்போ டாப் கிளாஸா நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ராத்திரி தூக்கிட்டு வச்சுட்டு இருக்காப்ல, இப்பதான் ஒரு அவுட்டர் கார்டு கூட டிஃபீட் பண்ணோம், இன்னொரு அவுட்டர் கார்டு டிஃபீட் பண்ண போறோம், எல்லாம் போடணும்னு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ தூங்க போயிடுவான். அடுத்த நாள் லஞ்ச் டைம்ல தான் வந்து எந்திப்பான். அந்த மாதிரி ஒரு பேரட்டி போட்டு தூக்கும் போல போய் பார்த்தாக்கா ரென்னி அங்கே உட்காந்துட்டு இருக்கா. என்ன ரென்னி ஆல்ரெடி உட்காந்துட்டா, அம்மா நீங்க கேட்ட ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு, ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் கூட மீட்டிங் வந்து இன்னைக்கு தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்ல, ஓ இன்னைக்கா, ஆமா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, அந்த கிளேஸ் தோனியும் கொண்டு போட்டேன் உங்களோட இது ஆர்டருக்கு ஏற்ற மாதிரின்ற மாதிரி சொல்ல, நான் பேர் நினைச்சேன் நீ கொண்டு போட்டுறேன்னு, என்னது கொண்டுட்டியா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுது. என்னடா சொன்னவன் ஒரு கவுண்டரோட பையன் வந்து போட்டு சொல்லிட்டாளா, எப்படி அது நடந்துகிட்டு இருக்கு, லேப்ரடார் மட்டும் எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவனே கொல்ற அளவுக்கு இந்த இடத்துல வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஏன்னா கேம் பொறுத்த வரைக்கும் அந்த பைத்தியக்காரன் புலிமுட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவனால ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டு அவன் ஒரு மினி வில்லன் மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருப்பானா, அவன் கூடி சீக்கிரம் ஏன் தெரியும், ஆனா ஃபர்ஸ்ட்லேயே பொறுத்த பத்தி கீழே ஒரு ராயல்ட்டி மாதிரி தான், அவனை கில் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம ஹீரோ டேரக்டாவே கேட்டுறான் எதுக்கு அவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டான், அவனை உயிரோடு விட்டான்னா அது இன்னும் அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டே இருக்கும், அதனால தான் நீங்க வந்து கவலைப்பட தேவை, கவுன்சில் ஆஃப் 3 நான் வந்து பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோக்கு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது, இவன் அந்த மார்டல் சீன்ஸ்ல ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பா, நம்ம வந்து எழுத்துக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டான். விஷயம் என்னன்னா இவன் மேஜிக்கல் ஐட்டம் எக்ஸ்பர்ட், இவன் எப்படி வந்து ஒரு மர்சனரி கும்பலோட இருக்கிற அந்த பையனை கொல்ல முடிஞ்சது, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இவளுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்ற மாதிரி கேட்க,
வாழ்க்கையில். உங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் வந்து பிடிக்கலையா, நான் வேணா வேறு எதாவது பண்ணுவான்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, உங்களோட சேஃப்டினால தான் நான் வந்து கன்சர்ன் பண்ணி அப்படி கேட்டேன், மற்றபடி எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அதை பற்றி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்ல, நான் சேஃபாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சாரி நீ கொஞ்சம் அப்செட் ஆகிட்டியா, அப்செட்டில் ஆகல மைலாட், அதெல்லாம் இல்லை, நீ அப்செட் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த பொண்ணு லேட்டாக கோவப்பட்டக்கான்றது புரியுது. சரி சரி ஓகே, நீ டேஞ்சரஸான சிச்சுவேஷனில் உன்னையே போட்டுக்காத, உன் உயிருக்கு ஆபத்து ஆகிற மாதிரி எந்த வேலையும் செஞ்சுக்காத. ஏன்னா இவ்வளோ நாள் நீ ஆர்டர் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகி வந்துருக்குற, அதெல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீ அனுபவிக்க முடியலன்னா என்ன யூஸ்ன்ற மாதிரி சொல்ல, அப்படி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதுக்கான அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் உங்களுக்கு அந்த ட்ராக்கரையை காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட கிஃப்ட்டை காமிப்பான். பார்த்தா அந்த ஹீரோட கிஃப்ட் டோட்டலாக வந்து எவால்வ் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ கொடுத்தது ஒரு மட்டி கிஃப்ட் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் அது வேற மாதிரி எவால்வ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லைன்ற மாதிரி நினச்சிருப்பான். ஆனால் அந்த ரெஸ்டேட்மெண்ட்டை உடச்ச பிறகு அதுக்குள்ள வந்து வேற ஒரு ஹிடன் பவர் இருக்குன்றது அப்புறமா தான் இந்த பொண்ணு டிஸ்கவர் பண்ணியிருப்பான். இதனால தான் இவ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காளா, இதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் வந்து நேச்சுரலாக எப்படி நடிச்சாவணும் இல்லைன்னா எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி பரவாயில்ல இதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை பற்றி தெரியாமலே வேற நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல உருட்டிட்டு இருக்காப்ல. இப்போ 400 ஐட்டம்ஸ் இந்த இடத்துல இது பண்ணிட்டானா, இன்னும் ஒரு 100 ஐட்டம்ஸ் மட்டும் ஆப்டைன் பண்ணி அந்த பொண்ணு அங்கே ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டானா அதோட ட்ரூ பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இவ எதை பற்றி பேசுறேன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் தெரிஞ்ச மாதிரி நடிப்போம். ஆமா சார், இதை நான் முடிச்ச பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீட்டிங் ரூமுக்கு அப்படியே கூட்டு போறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இந்த லூசரை கூட்டிட்டு போயிட்டு அவுட்டர் கார்டு கூட சண்டை போட சொல்றீங்களா, இதெல்லாம் கேட்கும் போது கெக்க பொக்கன்னு சிரிப்பு வருது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு பேர்டன், அதாவது அவன் ஒரு சுமையா தான் இருப்பான், அவனை வச்சுட்டு ஒன்னுத்தையும் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாராலையும் வந்து இவனை சென்ஸ் பண்ண முடியாது, அவங்க கிட்ட அவ்வளவு பெரிய மேஜிக்கல் பவர் எதுவுமே கிடையாது அப்படின்னு வாயை மூடிட்டு உன்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுன்ற மாதிரி சொல்லும் போது இவங்க எல்லாருமே செம்ம ஸ்ட்ரென்த் உள்ள மெர்சனரிஸ். அதே மாதிரி அவங்களும் மற்றவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து இங்க ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் என்ன ஒதுக்குறாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ நானும் என்னோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணி ஆகணும் மதரத்தை போடும்போது அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸான சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி டாடா பை பை, வலிமையாருங்க கைஸ்.